வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். சுரேசலைவுக்கு வழங்கப்படும் வசதிகளை பார்த்தால் சிறைக்கு செல்லவே ஆசையாக உள்ளது, ஜகத் மனுவர்ன தெரிவிப்பு. கைதான வசந்த கருணாகொட கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றுக்கு அழைத்து செல்லப்பட்டார். கொழும்பில் நாளை 12 மணித்தியால நீர்வட்டு எந்த பகுதிகளுக்கு தெரியுமா? வெளியான அறிவிப்பு. எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் அமலுக்கு வரும் புதிய பேருந்து கட்டணம், வெளியான அறிவிப்பு. தமிழக முதலமைச்சர் விஜயை சந்தித்த இலங்கை தமிழ் தேசிய பேரவையினர் முதலமைச்சரிடம் முன்வைத்த முக்கிய கோரிக்கைகள். குடும்ப தகராறு முற்றியதில் நபரொருவர் தடியால் அடித்து கொலை, ஒருவர் கைது. யாழ் பலாலி வளலாய் கடலில் அம்மனின் திருவுருவச் சிலை ஒன்று திடீரென கரையொதுங்கியது. பார்வையிட குவிந்த மக்கள். இதுபோன்ற உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகளை தொடர்ந்தும் பெற்றுக்கொள்ள இப்போதே எமது உரிமைக்குரல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் இணைந்திருங்கள். இனி தொடர்பென விரிவான செய்திகள். சுரேசலைவுக்கு சிறையில் வழங்கப்பட்டுள்ள சலுகைகள் மற்றும் வசதிகளை பார்க்கும்போது தமக்கு சிறைக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படுவதாக ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் மனுவர்ன தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் தற்போது முறையாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அந்த விசாரணை நடவடிக்கைகளை சீர்குலைக்கும் நோக்கில் எதிர்க்கட்சியை சேர்ந்த சில அரசியல் தரப்பு செயல்படுகின்றன என்றும் அவர் குற்றஞ்சாட்டினார். குறிப்பாக முன்னாள் அரச புலனாய்வு பிரிவின் பிரதானி சுரேசலே தொடர்பான விசாரணைகளை பாதிக்கும் வகையில் விமல் வீரவன்ச, உதய கம்மன்பில, சரத் வீரசேகர மற்றும் ராஜபக்ஷ குடும்பத்தினர் உள்ளிட்ட குழுவினர் செயல்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சுரேசலேவுக்கு சிறைச்சாலையில் அதிகபட்ச வசதிகள், தேவையான மருத்துவ சிகிச்சைகள் மற்றும் சிறப்பு பராமரிப்பு வழங்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நாடாளுமன்றத்தில் உறுதியளித்திருந்ததையும் ஜகத் மனுவர்ன நினைவூட்டினார். மேலும் சிறையில் இருக்கும் காலத்தில் அதிக முறை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட நபர் சுரேசலேவாக இருக்கலாம் என்றும் தேவையான ஊட்டச்சத்து உணவுகள் மட்டுமின்றி விழுந்த பற்களை பொருத்தும் சிகிச்சை வரை சிறைச்சாலை அதிகாரிகள் ஏற்பாடு செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் 278 பேர் உயிரிழந்ததுடன் 500க்கும் மேற்பட்டோர் நிரந்தர காயங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். இந்த நிலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று மக்கள் கோருவதில் எந்த தவறும் இல்லை என அவர் கூறியுள்ளார். அரசாங்கமாகிய நாம் அந்த நீதி கிடைப்பதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுப்பதும் எங்கள் பொறுப்பாகும். இந்த கொடூர தாக்குதலுக்கு பொறுப்பானவர்களை கண்டறிந்து நீதியின் முன் நிறுத்துவோம் என்று வாக்குறுதியுடனே நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் என்றும் அவர் தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கிய அந்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் விசாரணைகள் சட்டத்தின் அடிப்படையில் நடைபெற்று வருகின்றன. நீதிமன்றம், காவல்துறை மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் எந்தவித சார்புமின்றி செயல்பட்டு வரும் நிலையில் அந்த செயல்முறையை தடுக்கும் முயற்சிகள் நடைபெறுகின்றன என்றும் அவர் குற்றஞ்சாட்டியுள்ளார். இந்த விசாரணைகளை சீர்குலைக்க முயற்சிப்பவர்கள் விமல் வீரவன்ச, உதய கம்மன்பில, சரத் வீரசேகர மற்றும் ராஜபக்ஷ தரப்பினரே எனவும் அவர் கூறியுள்ளார். மேலும் சுரேசலேவின் மனைவி மற்றும் குடும்பத்தினரிடம் அவரை பாதுகாக்க நீங்கள் அஞ்ச தேவையில்லை. அரசாங்கம், நீதிமன்றம், காவல்துறை மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் இணைந்து அவரது பாதுகாப்பை உறுதி செய்து வருகின்றன என்று தெரிவித்தார். அதேவேளை சுரேசலேவுக்கு உண்மையான அச்சுறுத்தல் இருப்பின் அது ராஜபக்ஷ தரப்பு, உதய கம்மன்பில மற்றும் விமல் வீரவன்ச போன்றோரிடமிருந்தே இருக்கக்கூடும் என்றும் ஜகத் மனுவர்ன மேலும் தெரிவித்தார். இலஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவினால் இன்று கைது செய்யப்பட்ட முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகொட கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். முன்னாள் கடற்படை தளபதி சில குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இன்று முற்பகல் 10:05 மணியளவில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் விசாரணை அதிகாரிகளினால் அந்த ஆணைக்குழு வளாகத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார். 2006ஆம் ஆண்டு கடற்படையின் நிறைவேற்று பிரிவுக்கு கடற்படை அதிகாரிகளை இணைத்துக் கொள்ளும் போது உரிய தகுதிகளை பூர்த்தி செய்து
செய்திருக்காத முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகனான யோஷித ராஜபக்ஷவை அந்த பதவிக்கு இணைத்துக் கொண்டமை அவர் மீதான ஒரு குற்றச்சாட்டாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. காலத்தில் காணப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட நடைமுறைகளுக்கு புறம்பாக அரசாங்க பணத்தை செலவழித்து யோஷித ராஜபக்ஷவுக்கு பிரித்தானிய அரச கடற்படை கல்லூரியில் பயிற்சி பாடநெறி ஒன்றில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தமை மற்றைய குற்றச்சாட்டாகும். இதேவேளை முன்னாள் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷவின் மகனான சட்டத்தரணி ரஹித ராஜபக்ஷ ஐக்கிய மக்கள் சக்தியின் ஹொரணை தொகுதியின் முன்னாள் அமைப்பாளராக பணியாற்றிய சரிதா அபேசிங்க மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் முன்னாள் பணிப்பாளரான அருண வருஷ ஹென்னதிகே ஆகிய மூவரும் எதிர்வரும் 17ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். குறித்த 3 சந்தேக நபர்களும் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். கொழும்பில் நாளை 12 மணித்தியால நீர்வட்டு அமல்படுத்தப்பட உள்ளதாக தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது. நாளை காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை இந்த நீர்வட்டு அமலில் இருக்கும் என நீர் வழங்கல் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது. இதற்கமைய நீர்வட்டு அமல்படுத்தப்பட உள்ள பகுதிகளாக தெஹிவளை, கல்கிசை, ரத்மாலனை, மொரட்டுவை, ராவத்தாவத்தை மற்றும் சொய்சாபுர ஆகிய பிரதேசங்களுக்கு இவ்வாறு நீர் விநியோகம் தடைப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்னர் நீர் வழங்கல் சபை வெளியிட்ட அறிவிப்பில் கொழும்பு 1 முதல் 15 வரையிலான பகுதிகள் மற்றும் பத்திரமுள்ள பெலவத்தை, ஹோகந்தர, கொஸ்வத்தை, தலவத்துகொட, ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை, ராஜகிரிய, மிரிகானை, மாதிவெல, நுகேகொட, நாவல, கொலநாவை, ஐடிஎச், கொட்டிகாவத்தை, ஒருகொடவத்தை, கடுவலை, மகரகம, பொர்லஸ்கமுவ மற்றும் பிலியந்தலை ஆகிய பிரதேசங்களுக்கு நாளை காலை 9 மணி முதல் 12 மணித்தியால நீர்வட்டு அமல்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி இந்த அனைத்து பிரதேசங்களுக்கும் நாளை நீர் விநியோகம் துண்டிக்கப்பட உள்ளது. மின்சார விநியோக கட்டமைப்பில் மேற்கொள்ளப்படும் அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக அம்பத்தலை நீர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கான மின்சார விநியோகம் தடைப்படுவதனாலேயே இந்த நீர்வட்டு அமல்படுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவினால் திருத்தி அமைக்கப்பட்ட புதிய பேருந்து கட்டணங்கள் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் அமலுக்கு வரவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. புதிய கட்டண திருத்தத்தின்படி சாதாரண பேருந்துகளின் குறைந்தபட்ச கட்டணம் ரூபாய் 30 ரூபாய் 34 உயர்த்தப்பட்டுள்ளது. தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி சாதாரண பேருந்துகளில் 100 கிலோமீட்டர் வரையிலான பயணங்களுக்கான கட்டணம் 12% 100 கிலோமீட்டரை தாண்டிய பயணங்களுக்கான கட்டணம் 20% அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் சொகுசு பேருந்துகளில் 100 கிலோமீட்டர் வரையிலான பயணங்களுக்கான கட்டணம் 12%, அதற்கு மேற்பட்ட தூர பயணங்களுக்கான கட்டணம் 15% உயர்த்தப்பட்டுள்ளது. அரை சொகுசு பேருந்து கட்டணங்கள் தொடர்பான வழக்கு தற்போது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதால் அந்த சேவைகளுக்கான கட்டணங்கள் திருத்தப்பட்ட சாதாரண பேருந்து கட்டணத்தில் 1.5 மடங்கு என்ற அடிப்படையிலேயே தொடர்ந்தும் கணக்கிடப்படும். ஒவ்வொரு ஆண்டும் 12 முக்கிய செலவு காரணிகளை அடிப்படையாக கொண்ட செலவு குறியீட்டின் மூலம் பேருந்து கட்டணங்கள் திருத்தப்படுகின்றன. இதில் எரிபொருள், பழுதுபார்ப்பு மற்றும் பராமரிப்பு, பணியாளர் செலவுகள், டயர் மற்றும் டியூப், மூலதன, வட்டி மற்றும் பிற தினசரி, மாதாந்திர, வருடாந்திர, மேல்நிலை செலவுகள் ஆகியவை கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுகின்றன. புதிய கட்டண கட்டமைப்பு அமலுக்கு வந்த பின்னர் அதிவேக நெடுஞ்சாலைகளில் இயக்கப்படும் அதிசொகுசு பேருந்துகளும் சாதாரண நெடுஞ்சாலை பேருந்துகளும் திருத்தப்பட்ட சொகுசு பேருந்து கட்டணத்தில் அடிப்படையில் கட்டணங்களை அறவிடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் மாகாணங்களுக்கு இடையிலும் மாகாணங்களுக்குள்ளும் சேவையாற்றும் அனைத்து தனியார் பேருந்து நடத்துனர்களும் அங்கீகரிக்கப்பட்ட கட்டணங்களை மட்டுமே வசூலிக்க வேண்டும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட கட்டணத்தை விட அதிகமாக வசூலிக்கும் நடத்துனர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பயணிகளிடம் அதிக கட்டணம் வசூலிக்கப்பட்டால் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் 1955 என்ற தொலைபேசி இலக்கத்திலோ அல்லது 0712259555 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திலோ முறைப்பாடுகளை பதிவு செய்யலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய பேரவையினர் தமிழக முதலமைச்சரை சந்தித்து விரிவான கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். சென்னையில் உள்ள தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலகத்தில் இன்று குறித்த சந்திப்பு இடம்பெற்றது. இதன்போது தமிழக முதலமைச்சரிடம் எழுத்து மூலமாக கோரிக்கை கடிதமும் கையளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த இந்த சந்திப்பில் ஈழத்தமிழ் மக்கள் தற்போது எதிர்கொள்ளும் அரசியல், மனித உரிமைகள் பிரச்சினைகள், ஒற்றையாட்சி அரசியலமைப்பு முறை ஒழிக்கப்பட்டு தமிழர் தேசத்தின் இறைமையை அங்கீகரிக்க
அங்கீகரிக்கும் சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வின் அவசியம், ஈழத்தமிழர் இனவழிப்புக்கு சர்வதேச சுயாதீன விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டிய அவசியம், இந்திய ஈழத்தமிழ் கடற்றொழிலாளர்களின் பிரச்சினைக்கு நிலையான தீர்வு காணும் நடவடிக்கைகள், இந்தியாவில் தங்கியுள்ள ஈழத்தமிழ் அகதிகளின் நீண்டகால பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுதல் உள்ளிட்ட பல முக்கிய விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய பேரவையின் தலைவருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், கனகரத்னம் சுஹாஸ், செல்வராஜா கஜேந்திரன், பொன்னுத்துறை ஐங்கரநேசன், நடராஜர் காண்டீவன், KV தவராசா, தர்மலிங்கம் சுரேஷ் ஆகிய தமிழ் தேசிய பேரவையின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. குடும்ப தகராறு காரணமாக ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளதுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவம் வெள்ளவ காவல்துறை பிரிவுக்குட்பட்ட தல்விட்ட பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது. 59 வயதான நபரே இவ்வாறு தடியால் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உயிரிழந்த நபருக்கும் அவருடைய சகோதரருக்கும் இடையே ஏற்பட்ட திடீர் வாக்குவாதம் முற்றியதன் காரணமாக ஆத்திரமடைந்த சகோதரர் தடியொன்றால் தாக்கியதில் இந்த மரணம் சம்பவித்துள்ளது. இந்த கொலை சம்பவம் தொடர்பில் வெள்ளவ போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த தகவலின் பேரில் உடனடியாக விசாரணைகளை நடத்திய போலீசார் இக்கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபரான உயிரிழந்தவரின் சகோதரனை கைது செய்துள்ளனர். இந்த கொலை குறித்து வெள்ளவ காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ் பலாலி வளலாய்க்கடலில் அம்மனின் திருவுருவச் சிலையொன்று திடீரென கரையொதுங்கியுள்ளது. மிகவும் புராதனமாக காணப்படும் சிலையொன்று இவ்வாறு கரையொதுங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த அம்மன் சிலையானது எங்கிருந்து வந்தது என்பது தொடர்பிலான தகவல் எதுவும் வெளியாகவில்லை. நீண்ட நாட்கள் கடலுக்குள் இருந்ததால் சிலையின் சில பகுதிகளில் கடல் பாசிகளும் படிவங்களும் காணப்படுகின்றன. அம்மன் சிலை கரையொதுங்கிய தகவல் அறிந்து சம்பவ இடத்தில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் திரண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாது கரையொதுங்கிய அம்மன் சிலைக்கு முதற்கட்டமாக புனித நீர் ஊற்றி தூய்மை செய்யப்பட்டு சிறப்பு வழிபாடுகளும் பூசைகளும் பக்தி பெருக்குடன் நடத்தப்பட்டன. இந்த நிலையில் பல தசாப்தங்களாக உயர் பாதுகாப்பு வலயத்திற்குள் இருந்து அண்மை காலத்தில் மக்கள் வழிபாட்டுக்காக திறக்கப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க பலாலி ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் பூர்வீக வரலாற்றோடு இதற்கு ஏதேனும் தொடர்பிருக்குமோ என்கின்ற ஐயப்பாடும் பிரதேச மக்களுக்கு எழுந்துள்ளமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்தும் அறிந்து கொள்ள உரிமை குரலோடு இணைந்திருங்கள்.